எலெக்ஷன் டேட்டு இதுவெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அந்த இதுவை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும் நம்ம பைக் ஓட்டுறவங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்சல் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்காம எடுத்துருப்பீங்க. இதுக்கு மேட்டு கொஞ்சம் இதை பாருங்கள், ஃப்ளையிங் ஸ்குவாடு கேட்டு எடுங்க. சொல்லும் போதே வராங்க பாரு குறுக்க. பஸ்ஸுக்கு எல்போர்டு போலங்க. ஃபுல்லாக டிரைவர்ஸ் தான் இருக்கிறாங்க போலங்க. நண்பர்களே, காயிலே ஃபஸ்ட் ஆர்டர் பெரிய ஆர்டராக போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்கனில் எடுத்தது கோவளத்துக்கு தான் போனோம். செம்ம ஆர்டரு காயிலே ஃபஸ்ட் ஆர்டர். அதுவும் இதுக்கு முன்னாடி 2 ஆர்டர் போட்டாங்க. நான் எடுக்கலை அந்த ஆர்டரை. அதை எடுக்காமல் விட்டுட்டு நின்று இந்த 500 ரூபாய் ஆர்டர் போட்டாங்க. யாரும் எடுக்கலை. ஏன் இன்றைக்கி எடுக்கலைன்னு தெரில. யாருமே இல்லையா? அதுக்கடுத்தது ஏன்னா இன்சென்டிவ் இது பண்ணுறாங்க. என்ன அது பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்து கொஞ்சம் இன்றைக்கி நல்லா போட்டுக்கிறாங்க. சில பேருக்கு 1500 ரூபாய் அச்சீவ் பண்ணுற மாரி, சில பேருக்கு 350 ரூபாய் அச்சீவ் பண்ணுற மாரி போட்டுக்கிறாங்க. எனக்கு 350 ரூபா தான் வந்துச்சு. 12 ஆர்டர் பார்த்தா 350 ரூபாய் இதுவாக வர மாரி வீணாச்சுங்க. எலெக்ஷன் டேட்டு இதுவெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அந்த இதுவை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும் நம்ம பைக் ஓட்டுறவங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுறவங்களுக்கு தெரியும். சில பேர் நம்ம அந்த இதுவில் இல்லாமல் இருப்பாங்களே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க, அவங்களுக்கும் சொல்லி ஆகணும். அதுக்கான கடமை இருக்குது. ஏன்னா நம்ம அதமாக பைக் ஓட்டி மட்டும் போடக்கூடாது. எலெக்ஷன் இது என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே கிளியராக சொல்லணும். எலெக்ஷன் டேட்டு பார்த்திங்கன்னா 24 தான், ஏப்ரல் 24. ரிசல்ட்டு வந்து மே மாதம் 4ஆம் தேதி. ஏப்ரல் 23, மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. நான் இப்போ கூட இந்த 500 ரூபாய் ஆர்டரு எடுத்தது கொஞ்சம் நம்ப முடியாத மாரி தான் இருக்குது. போயிட்டு கால் பண்ணி கேட்டுட்டேன், கன்ஃபார்ம் தானா. அவங்க வர சொல்லிட்டாங்க. சரி, நான் போயிட்டு பிக்கப் லொக்கேஷனில் போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது குரூப்பில் கூட போடலாமா வேணாமா. எனக்கு போகணும், கொஞ்சம் தூரம்தான். செக்கிங் இருந்தால் இருக்கும் நிறைய. பார்க்கலாம் வாங்க. ஆமாம், ஜோசா பிரிண்டிங். அந்த சந்தில் ஜோசா பிரிண்டிங், ரைட் ஹேண்ட் சைடில் 4வது ஒரு பில்டிங் இருக்குது. அவர்கிட்ட வாங்கிக்கலாமா? என்ன சொல்லணும்? சரி, ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட என்ன சொல்லணும்? என்ன போட்டர் நிஷா மேடம். ஓகேம்மா, வாங்கிட்டேன். சரிங்கம்மா. சரி, தேங்க். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். இதுதான் எத்தனையுமே காயிலே வேட்டங்க. ஸ்டார்ட்டு கொடுத்துடலாம். 35 கிலோமீட்ரு 500 சில்லற எவ்வளோ போட்டாங்க. பரவாயில்ல, போகலாம் வாங்க. இதுக்கும் இத்தனைக்கு நான் வந்து இன்சென்டிவ் முடிக்கிற எண்ணத்தில் கூட இருந்தாங்க. அது சொன்னால் 350 ரூபா இன்சென்டிவு, 12 ஆர்டரு. சரி, ஒரு இதில் தான் இருந்தேன். பார்த்தா இந்தமாரி ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா 12 ஆர்டர் பார்க்கணும். 500 ரூபா ஆர்டர் ஃபஸ்ட்டே இவ்வளோ பெரிய ஆர்டர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஆர்டர் எடுக்கணும்னு தோணும். மற்ற எதுவும் இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம இன்சென்டிவ் பண்ணால் 12 ஆர்டர் பார்க்கணுன்னா இப்போ இந்த ஒரு 500 ரூபா ஆர்டர் எடுத்ததே கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம மிச்சம் எத்தனை 11 ஆர்டர் பார்க்கணுன்னாலும் கஷ்டங்க.
இப்போ அங்கேருந்து ஆர்டர் போட மாட்டாங்க, அது வேற. கிளம்பாக்கம் தான் போகணும். பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் சந்தோஷம்தான் இந்த ஆர்டரை எடுத்துது. எனக்கு இதுவெலாம் தெரில, போட்டதே சந்தோஷம்தான். எலெக்ஷன் இதுவெல்லாம் சொல்லின்னு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்குறேன். புரிகிற மாரினா கொஞ்சம் நியூஸ் கிளிப்பும் எதுனா இருந்துச்சுன்னா போட்டு விட்றேன், சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இது பார்த்தாலே காசு மாரி இருக்குது. என்ன செக் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா அங்கங்கே, ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவிலே 2 இடத்துல நிற்காத இடத்துல நின்றுக்கிறாங்க போலீஸு. உங்களை பயமுத்தணும்னு நினைக்கல. இப்போ நான் எப்பயுமே வருவேன்ல, அந்த ஏரியாவிலே 2 இடத்துல நிற்கிறாங்க புதுசாக செக் பாயிண்ட் போட்டு. ஓ, அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்சல் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்காம எடுத்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பாருங்கள், ஃப்ளையிங் ஸ்குவாட் இட்டு கேட்டு எடுங்க. சொல்லும் போதே வராங்க பாரு குறுக்க. அதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து. இப்போ ரவுண்ட்ஸிங்லேயே இருப்பாங்க அந்த வண்டி, பார்த்தீங்களா? ஃப்ளையிங் ஸ்குவாடு தான் கரெக்டாக. நான் அதை பற்றி பேசின்னு வரேன், அவங்களே வராங்க பாருங்கள். இருக்கும் கொஞ்சம் இந்தமாரிலாம் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் செக்கிங்லாம் நிறைய இருக்கும். இப்போ டாக்குமெண்ட் மட்டும் ப்ராப்பராக வச்சுங்க. வாங்குகிற பொருளையும் கரெக்டாக கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்க மீன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ண பாருங்கள். இது இருக்குதா, அது இருக்குதா, என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் கேள்வி கேளுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் சும்மாவே வாங்கின்னு வந்துடுவோம், கரெக்டாக? இப்போ அப்படி பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சி தலைவர் போஸ்டரு இன்னிலேருந்து இது பண்ணுருவாங்க, ரிமூவ் பண்ணுருவாங்க. எலெக்ஷன் இது ஆகிற வரைக்கும், முடிகிற வரைக்கும். அந்த கட்சி தலைவரோட சிலைங்க, முன்னாள் கட்சி தலைவர், அந்தமாரி போஸ்டரு. அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலையெல்லாம் துணியை வச்சு மூட்டுருவாங்க. துணியை வச்சு மூடிட்டு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த இது தான். இன்றைக்கே நிறைய இடத்துல போஸ்டர் கீழே பார்த்துட்டேன். ஏன்னா எலெக்ஷன் வந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விளம்பரம் தானே. அதுக்கடுத்து ஒரு கட்சிக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட்டு தான் இது பண்ணுற மாரி ஒரு லிமிட் செட் பண்ணுருவாங்க விளம்பரம். அதுக்கடுத்தது டிவி விளம்பரம் அந்தமாரிலாம் இப்போ பண்ண முடியாது. ஆள்ற கட்சியும் சரி, இருக்கிற கட்சியும். டிவி விளம்பரம்னா மக்கள் அந்த வரி பணத்தில் அந்தமாரி காசை செலவு பண்ண முடியாது. அதுக்கடுத்தது ஒரு கட்சிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் லிமிட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கலாம், இதுமாரி நீங்கள் பண்ணிக்கலாம், இவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் எலெக்ஷனுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் இது பண்ணணும். அதுக்கும் கணக்கெலாம் பார்ப்பாங்க. இதுக்குன்ட்டு ஒரு டீம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது மெயின் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கேட்டு போடுறாங்க 76 ரூபா. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இருங்களேன், 50,000 ரூபாய்க்கு மேலே எத்துன்னு போகிறீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கடுத்தது அந்த கோல்டு பொருள்லாம் அது எத்துன்னு போகிறீங்கன்னா அதுக்கும் டாக்குமெண்ட் கொஞ்சம் பக்காவாக இருக்கணும். அப்போ தான் எந்த இதுவும் கேள்வியும் இதுவும் ஆகாது. பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க. அண்ணனும் இதேமாரி ஒரு அண்ணன் பைக்கில் சிலுக்கு இதுவை போட்டு டிஷர்ட்டில் போட்டுப்பார். இவரும் பாருங்கள், கொஞ்சம் அந்த காரில் சிலுக்கோட இதுவை போட்டு வச்சுக்கிறாரு. சிலுக்குக்கு இன்றைக்கி வரைக்கும் மவுஸுனா ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஆக்டர் ஃபோட்டோ கூட பார்க்க முடியாது, ஆக்ட்ரஸ்ஸு. ஆனால் இவங்களோட இதுவே வந்து ஃபேன் பேஸை இன்றைக்கி வரைக்கும் நல்லா அவங்களுக்கு பிடிச்சி இது பண்ணுக்கிறாங்க. இதோட இதுமாரி பண்ணியே நான் ஒரு போன மாதம் போட்டிருப்பேன். அதோட இந்த மாதம் போடுறேன். அவர் வந்து பைக்கில் ஒரு அண்ணன் வருவார், டிஷர்ட்டில் சிலுக்கு இதுவை போட்டுன்னு. இவர் காரில் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கரெக்டாக முட்டுக்காடு இந்த பக்கம் பீச் இருக்கும். ட்ரோன் ஏற்றுன்னு வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோங்க, ட்ரோன் பறக்க விட்ருக்கலாம். ஆனால் என்னன்னா, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ட்ரோன் எடுத்துன்னு வெளியில் எங்கேயோ சுத்த வேணான்ற ஒரு எண்ணம் இருக்குதுங்க. ஏன்னா ட்ரோன்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க தானே. அதை எடுத்துன்னு வந்து எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோம், எதனா
போலீஸ் என்ன இது வாங்கி வச்சுக்கினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவ்வளோ காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குறது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதை பாருங்க, ஃபுல்லாக போலீஸ் செக்கிங்கு. கொஞ்சம் உஷாராக தான் வரணும். வழி சொல்லு கருப்பா, நீ கொஞ்சம் வழி சொல்லு. நல்ல நாளாக இருந்தால் இப்போயே கூட எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்து முச்சோனையுமே ஒரு ஆர்டர் கூட போடலாம், வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் வாங்க, எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது. இங்கே தான் போட்டுருக்காங்க. சரி, கால் பண்ண. இங்கே இவங்க போட்ட கமிஷன் போக நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது வந்து போட்டர் கமிஷன் போக இதில் எவ்வளோ வந்துச்சுன்னா 494 ரூபாவோ எவ்வளோ போட்டாங்க. அதில் 500 ரூபாவை அவங்க பே பண்ணிட்டாங்க. ஏன்னா பேலன்ஸு எல்லாமே ஆன்லைனு. கரெக்டாக இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இது தான் எல்லாம் பார்க்கும். அப்படியே போய் பார்க்கலாம் என்ன ஆர்டர் போடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதோட அந்த சைடு போனால் ஆர்டர் போடுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை. சரி, அதனால் அந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். 98 ரூபா ஆர்டர் போடுறாங்க. 3 கிலோமீட்டர் பிக்கப்புங்க, 98 ரூபா ஆர்டர் போடுறாங்க. அதை எப்படி எடுக்குது? நான் அதெல்லாம் எடுக்கலை. சரி, இப்படி இருக்கிற இதுலேயே போயிடுவோம். என்ன பெரிய ஆர்டர் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில். ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 200 ஊரை பார்க்கறதுக்கு. ஊரைப்பாக்கம் எங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஊரைப்பாக்கம் தெரியும், கொஞ்சம் டைரக்ஷன் இருந்துச்சு. எந்த பக்கம்னு பார்க்க தெரிஞ்சிச்சு. கூடஞ்சேரி பக்கத்தில் ஒரே ஸ்ட்ரீட்டு தான். அப்போ கொடுத்துட்டு இந்த பக்கம் போகிற மாரி இருந்தால் கூட எடுத்துன்னு போயிடலாம். பக்கத்தில் இல்லை, ஒரு 1.6 கிலோமீட்டருங்க இந்த ஆர்டரு பிக்கப்பு. எடுத்துட்டேன். ஏதோ இங்கேருந்து சும்மா இருக்கிறதுக்கு நம்ம அந்தமாரி ஆர்டர் எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:42ங்க. சரிங்களா? போலீஸ்லாம் கொஞ்சம் நிற்கிறாங்க, டாக்குமெண்ட் ப்ராப்பராக வச்சுங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து இப்போ மே 4 இது பண்ணாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு மே 10 மே ஒரு 12க்குள்ளே எந்த பார்ட்டி ஜெயிக்குதோ அவங்க வந்து முதலமைச்சராக உட்காருவாங்க. உங்கள் ஓட்டு நீங்கள் போடுறீங்கன்னா அந்த கட்சி தலைவர்னால நம்மளுக்கு என்னென்ன இதுன்ட்டு பாருங்கள். பணத்தில் சொல்ல, அதுக்கான இது சொல்கிற உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்றைக்கி அந்த உங்கள் ஓட்டோட பவர் வந்து அது எப்படி சொல்கிறது, அடுத்த 4 வருஷத்துக்கு உங்களை என்ன பண்ண போகிறது, இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி எப்படி மாற்ற போகுதுன்றது குறிக்கும். முடிஞ்ச அளவுக்கு போடுற ஓட்டை ஒழுங்காக எந்த காட்சி உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ உங்களுக்கு போடுங்க. அந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு யார் வந்தால் கரெக்டாக இருக்கும், அந்த தலைவன் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த தலைவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, சரிங்களா? ட்ராப் நம்பரை கொடுத்துருண்ணா. ட்ராப்பு மொபைல் நம்பரு கொடுத்துருங்க. இருங்க, இதுவே சுற்றுது. எப்படி வந்தேன்னு தெரில. சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். ஆமாங்க, இந்த பக்கம் தான் பார்த்துங்க. 2வது ஆர்டர் எடுத்துட்டேங்க. 232 ரூபா தாங்க இந்த ஆர்டருக்கு. 21 கிலோமீட்ரு. வெயிலி நிற்க ஓவராக தாங்க இருக்குது. கரெக்டாக இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. 24 நிமிஷத்தில் கொடுப்பேன்னு போட்டுக்குது. ஹோட்டலில் எந்த ஆர்டரும் அடிக்கல. ஓரளவு ஆர்டர் அடிப்போம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் 2 பக்கமும் க்ரீனிஷாக இருக்குது, மரமாக இருக்குது. அப்பப்போ வெயிலில் இதெல்லாம் காஞ்சிரும். இலை உதிர் காலமும் இருக்குது, அதுக்கடுத்தது வெயில் இந்தமாரி இதுவும் காஞ்சிரும். நண்பர்களே, ஒரு இது பிரச்சனை நடந்துச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ அங்கேருந்து இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 300 ரூபா ஆர்டர் போட்டாங்க. அது எந்த ட்ராப்புன்னு தெரியாமலே எடுத்துட்டாங்க. ஆர்டர் போட மாட்டாங்கன்ற ஒரு வேகத்தில் 300 ரூபான்ட்டு போட்டதுனால மட்டும்.
சரி எடுத்துகிட்டு பார்த்தா தான் திருவான்மியூர் ஊரை பார்க்கறதுக்கும் திருவான்மியூருக்கும் ஒரு இது தான். அதுவும் இல்லாமல் இந்த ஊரை பார்க்க கொடுக்குறதே நான் இன்னும் ஒரு 11 கிலோமீட்ரு போகணும். இது கொடுத்துட்டு தான் நான் திருவான்மியூருக்கு போகணும். எப்படி பார்த்தா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஆட் ஆகும். கஸ்டமர் கேள்வி கேட்பாங்க. அதனால் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணனால ஐடியா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி அதுதான் இப்போ பிரச்சனை போயின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன் ஐஎஃப்பி கேர். அங்கேயும் ஐஎஃப்பி கேர் தான் வந்துச்சு. சரிங்க அது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க அவ்வளோதாங்க அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்து நின்னேன். சரி இப்படிக்காக சாப்பிட்லாம். மறைமலை நகருக்கு என்ன ஆர்டரு, மறைமலை நகர்ன்ற மஹிந்திரா வேல்சிட்டி அந்த பக்கம் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா என்ன எடுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிறேன். பார்க்கலாம். இல்லைன்னா இந்த பக்கம் எந்த பக்கம் ஆர்டர் போடுறாங்களோ எடுப்போம். சரிங்களா? சரிங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க செம்பாக்கம். சாப்பிட்டு வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆர்டர் போடல. இந்த ஐடி சஸ்பெண்ட் அதனால கொஞ்சம் இஷ்யூவாக போயிடுச்சு. இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க அந்த ஐடியா. நான் அதுக்குள்ளே சாப்பிட்டேன். அதை கொடுத்துட்டு ஒரு 1/2 hours கிளம்புனேன். அவ்வளோதாங்க 3வது ஆர்டர் எடுத்துட்டேன். இங்கே தான் இந்த இது ஃபுல்லாக செவரு ஃபுல்லாகவே கச்சோட இது தாங்க இருக்கும். இதை பாருங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கோசரம்? எலெக்ஷனுக்கோசரம். இதை பாருங்க எந்த கட்சியோட இதுவும் இருக்கக்கூடாது விளம்பரமும். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னையும் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி இது பண்ணி வச்சுருவாங்க. எஸ் பி பிளாக்கா சி பிளாக்கா? சரி சரி. ம் சரிங்க சரிங்க. இங்கே தானே ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 400 சில்லற. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பார்ப்பீங்க. 400 சில்லறங்க. அந்த ஆர்டரை போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு அந்த அண்ணாவுக்கு நான் ஆர்டர் எடுத்தோன்னே ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அந்த அண்ணா ஃபோன் எடுத்தோன்னே என்ன சொன்னார், இல்லைப்பா தம்பி அது கேன்சல் பண்ண போகிறேன் அந்த ஆர்டரை அப்படின்னு சொன்னார். ஏன்னா லொக்கேஷன் தப்புப்பா அப்படின்னாரு. அப்படியா? நான் சரிங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள் நானே எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன்னு. அது இல்லைப்பா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாரு. அப்படியா சரிப்பா. அதுக்கடுத்து சரிங்கண்ணா பாருங்கண்ணா அப்படின்ட்டேன் நான். அதுக்கடுத்தது அந்த அண்ணன் ஃபோன் பண்ணார். சரிப்பா நீயே எடுத்துன்னு போப்பா அப்படின்ட்டு இப்போ போட்டார். 36 கிலோமீட்ரு திருமுல்லை வாயில். பிக்கப் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டார், ட்ராப் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டார். சொல்ல முடியாது, போட்டோவில் சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது கிண்டிக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. நான் எடுக்கலை அதை. இந்த ஒரு ஆர்டரு 185 ரூபா போட்டாங்க இங்கேருந்து செம்பாக்கத்துலேருந்து. நான் அதை எடுக்கலை. இந்த இது தாங்க எடுத்துட்டேன். இதுக்கு எந்த கமிஷனும் இல்லை. நான் என்ன சொன்னேன், சரி எனக்கு அவர் நல்ல மனசுக்கோசரம் என்ன சொன்னேன், வேணாண்ணா எனக்கு அந்த எந்த கமிஷன் வேணாம், நீங்கள் அதில் இருக்கிற காசு மட்டும் எனக்கு கமிஷன் போக வரேன் பார்த்தீங்களா, அந்த காசை மட்டும் எனக்கு கொடுங்க, எனக்கு போதும் அப்படின்ட்டேன். அவன் போட்டிருக்கார சாப்பிட்றதுக்கு இவர் சாப்பிட்டுன்னு போட்டோம். அவர் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணார்ல. இப்போ அவர் என்ன நினச்சாரா, அவர் மனசில் இருக்குது அப்படியே சொல்லிட்டா இருப்பாங்க. இதே நான் அங்கேருந்து போட்டேன்னா வேளச்சேரிலேருந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்பா. நான் இப்போ வேளச்சேரிக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணேன். சரி வேளச்சேரிக்கு போட்டால் கொஞ்சம் காசு கம்மியாக வரும், அதனால நான் அப்படி நினச்சேன். சரி அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நான் வர சொல்லிட்டேன், நான் ஒரு 400 ரூபா ஆர்ட்ரு, வேறு எதுவுமே சொல்ல, அவரில் கம்பெனிலாம் பண்ணல. 400 ரூபா ஆர்ட்ருண்ணா. அது போனோடனே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுண்ணா, அதனால தானே, வேறு ஒன்றும் இல்லைண்ணா. சரிண்ணா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கடுத்தது அந்த அண்ணாவை கூப்பிட்டாரு. சரிப்பா பரவாயில்லப்பா, நீயே வாப்பா, நீயே எடுத்துன்னு போப்பா, என்னப்பா அவ்வளோதான்ப்பா, ஒரு 100 ரூபாய்க்கு நான் யோசிச்சேன்னா சரி இருக்காதுப்பா, பரவாயில்ல விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இட்லி தானா, நீ போய் கொடுத்துருப்பா அப்படின்னாரு. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா அப்படின்ட்டு வாங்கின்னு வந்துட்டேன். வேறு எந்த ஆர்டரும் எடுக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், பஸ்ஸுக்கெல்லாம் ஓட்டுநர் பயிற்சி வாங்கணும். பஸ்ஸுக்கு எல்போர்டு போலுங்க.
ஃபுல்லாக டிரைவர்ஸ் தான் இருக்கிறாங்க போலங்க. எல்போர்டு போட்டு இருக்கு. நான் எனக்கு தெரியாதுங்க, இப்படி பைபாஸில் ஓட்டுறாங்க. டிரைவிங் தெரிஞ்சுட்டு வந்து தான் இது பஸ் இது பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். டிரைவிங் தெரியும் அவங்களுக்கு, பஸ்ஸுக்கோசம் தனியாக இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கிட்ட வந்துட்டோம். உட்காந்து பேக்கு தாங்க வலிக்குது. ஏன்னா இந்த பாட்ச் இருக்கிறதுனால ஏஞ்சி உட்கார முடியலங்க. ஏன்னா அந்த பாட்ச் வெயிட்டாக இருக்குது, ஏஞ்சிக்கணுன்னா அந்த பாட்சை தூக்க முடியல. அதுவே கொஞ்சம் நம்மளை ஸ்டெக் ஆன மாரி இருக்குது. அதுதான் இங்கே பாருங்க, போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் பைபாஸ் மெட்ரோ பண்ணுவாங்களா, அது ட்ரெயின் மூவ் ஆகுதுங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக தாங்க மூவ் ஆகுற அவ்வளோ. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம போகும்போது போகுது. வருமாடா, 3 பெட்டி தாங்க இருக்குது. ஆள் அவ்வளோ இல்லாத மாரி இருக்குது. ஃபியூச்சரில் வந்துடும் கூட்டம். ஏன்னா டிஎல்எஃப் இருக்குது. இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. நிறைய இருக்குது. இப்போ தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏறும். இந்த சைடு சொல்கிறேன். அதாங்க இங்கே தாங்க, அதுக்குள்ளே ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் எடுத்தேன். $466. இட்லி தான், அவர் இட்லி தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த ஆர்டருக்கு 493ங்க. அது வந்து என்ன, ஏன் 466ன்னு கேட்குறேன்னா, அதோட ஆன்லைன் அமௌண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு இருந்துச்சு. சரி, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு இவர்கிட்ட கேட்க முடியாது. கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற காசை மட்டும் நம்ம கேட்டுக்க முடியும். அதனால தான் அவர்கிட்ட 466ன்ற. புரியுதான்னு பாருங்கள், இது கேமராவில் தெரியுதா? 466. நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அம்பத்தூருக்கு தான் போட்டாங்க. கஸ்டமர் வேறு வாங்கிக்கிறாங்க. என்னான்னு பிரச்சனைன்னா, காசு போட்டு விட்றேன்னாங்க. இங்கே லைன்லேயே இருக்கிறாங்க. நான் வீடியோ பேசினுக்கிறேன். அதாங்க அவங்க பிக்கப் லொக்கேஷன் போயின்னுக்கிறாங்க. இங்கே எங்கன்னா, இங்கே அம்பத்தூர்லேருந்து எடுத்துன்னு அம்பத்தூர் ஓட்டிக்கு தான் எஸ்டேட்டுக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி ஜேபிஎல் பிரதரை பார்க்கணும். ஏன்னா நான் அன்றைக்கி தோற்றேன்ல, அதுக்கோசரம் அவரை மீட் பண்ணி அவருக்கு சின்னதாக ஒரு ட்ரீட்டு மாரி நம்ம ஒரு ஸ்டைலில். அதுதாங்க இந்த ஐடி கார்டு தாங்க. ஐடி கார்டு காட்டக்கூடாது, அதனால் இந்த வீட்டில் தான் இருந்தேன். அவ்வளோதான். 7.6 கிலோமீட்ரு. பிக்கப் வந்து ஒரு 2 கிலோமீட்ரு கிட்ட. ஒன் டபுள் காது கேட்கலண்ணா. 197ண்ணா. 97. அவ்வளோதாங்க. அவர் வந்துச்சால வந்துச்சு, நீங்கள் போங்கண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா அவருக்கு டைம் ஆகும். இந்த விஷயம்லாம், வேலை விஷயத்துலலாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும். அனுப்பிச்சி விட்ருவாங்க, என்னாக்குது. சரிங்க, குத்து முச்சாச்சு. தலைவர் ஜேபிஎல் பிரதரை பார்க்கலாம். ஏன்னா ஏன் பார்ட் 2 வரல நீங்கள் நினச்சிங்கன்னா, இதனால தான் பார்ட் 2 வரல. அவரை பார்க்க முடியல. அன்றைக்கே நான் மீட் பண்ணுற மாரி தான் இருந்துச்சு, யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படின்ட்டு. மீட் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது தலைவர் வருவேன்னு. அவ்வளோதாங்க,
வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. சீக்கிரமாக முடிச்சிட்டோம். உங்களுக்கே காரணம் தெரியும், தலைவரை பார்க்க போகிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு. போர்ட்டரில் அந்த ஆர்டர் ஒன்று கேன்சல் பண்ணலை, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆர்டரு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அவருக்கு கூப்பிட்டு கொடுத்தாரில்ல, அது 470 ரூபா, 66 ரூபா இருந்துச்சு, 70 ரூபா போட்டு விட்டாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஆர்டரு இன்றைக்கி வந்து வெயிட் ஆர்டரு. அதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 461 ரூபாங்க. 461 ப்ளஸ் ரேப்பிடோவில் டிப்ஸு எப்படியோ இன்றைக்கி ஒரு 10 ரூபா தாங்க வச்சுருக்கோம். மொத்தமாக சேர்த்த 540 ரூபாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 4:30க்குள்ளே எடுத்தாச்சு. 1471 ரூபாங்க. இதில் 220 ரூபா பெட்ரோல் கழிச்சுப்போம், -9 ரூபா. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1242 ரூபாங்க. ஒர்த்து தானே. எனக்கு எப்படியோ எடுத்து முடிச்சாச்சு. இன்னொன்று இன்றைக்கி ஃபுல்லாக பேசுன டாப்பிக்கு எலெக்ஷன் இது தான். அது பார்த்துக்குங்க. எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் வண்டி மட்டும் ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன்னா, டாக்குமெண்ட்டு பொருள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. எப்போ எப்படி என்ன ஏது நடக்கும்னு தெரியாது. நம்ம எடுத்துன்னு போவோம், ஆப்பு சொல்லுவோம். அது வந்து எலெக்ஷன் டீம் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க கூட தெரியாது. அது எதுனா இருந்துச்சுனாலும் நான் போட்டிருப்பேன், முன்னாடியே போட்டிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த 50,000 ரூபா மேலே இருந்தால் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இது வந்து ஓட்டுறவங்களுக்கு சொல்ல. இப்போ நார்மலாகவே நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா அவங்க வீட்டுக்கோசரமோ எதுக்கோசரமோ 50,000 ரூபாய்க்கு மேலே வச்சுன்னு நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் வச்சுன்னு சுற்றக்கூடாது. அதுமாரி இருக்குது. இந்த கோல்டு இதுமாரி சில பொருள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டோடு தான் வச்சுன்னு சுற்ற முடியும். அதெல்லாம் பாருங்கள், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குற பொருளை கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணாலே கரெக்டாக இருக்குங்க, சரிங்களா? இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சரிங்களா? ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாங்க. மறக்காமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?